பிரியமானவர்களே, இப்போ கூட பார்த்தீங்கன்னா, ஆபிரகாம் நிமித்தம் பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய ஆசீர்வாதம் இந்த பூமியில இருக்கு. என்னன்னு கேட்டிங்கன்னா, இயேசுவே ஆபிரகாம் மூலமா தான் வந்தார். ஆபிரகாம் சந்ததியின் மூலமா தாங்க வந்தாரு. அது நிமித்தம் இந்த உலகத்துல எல்லாருக்கும் ஆசீர்வாதங்க. நீங்க ஆதியாகமம் 12ஆம் அதிகாரத்தை பார்த்தீங்கன்னா, ஆபிரகாமுக்கு ஆண்டவர் சொல்வாரு, உன்னை சபிக்கிறவனை நான் சபிப்பேன், உன்னை ஆசீர்வதிக்கிறவனை ஆசீர்வதிப்பேன், நீ போகையில் ஆசீர்வாதமா இருப்பாய், வருகையில் ஆசீர்வாதமா இருப்பாய். இப்படிலாம் அநேக ஆசீர்வாதங்களை ஆபிரகாமுக்கு கடவுள் கொடுக்குறாருங்க. ஏன் தெரியுங்களா? ஆபிரகாம் அவர் சொன்ன வார்த்தையை அப்படியே நம்பி, அவரை நம்பி தன்னோட சொந்த ஜனம், தன்னுடைய உறவினர்கள், தன்னோட தாய், தன்னோட தகப்பனுடைய வீட்டார் எல்லாத்தையும் விட்டுட்டு, தன்னோட சொந்த தேசத்தையும் விட்டுட்டு ஏசப்பா சொல்கிற அந்த தேசத்துக்கு வந்தாங்க. தன்னோட சரீரத்தை அவன் பார்க்கவே இல்லைங்க. 75 வயசாகிடுச்சு. கடவுள் சொல்கிறாரு, வா, உன்னோட சந்ததியை நான் ஆசீர்வதிக்க போகிறேங்கிறாருங்க. இப்போ தன்னோட சரீரத்தையோ தன் மனைவியோட சரீரத்தையும் அவன் பார்க்கவே இல்லைங்க. வயசாகிடுச்சே, நமக்கு எப்படி பிள்ளை பிறக்கும், அதெல்லாம் யோசிக்கவே இல்லை. கடவுள் எனக்கு செய்வார், அவர் வாக்கு பண்ணுறார், அவர் என்னை அழைக்கிறார், எனவே அவருக்கு நான் கீழ்ப்படிவேன்னு சொல்லி வந்தது நிமித்தந்தாங்க அவனுக்குள் இந்த பூமியில் இருக்க எல்லா வம்சங்களும் ஆசீர்வதிக்கப்பட்டுச்சு. இன்றைக்கும் கூட கடவுள் அநேக வாக்குத்தத்தங்கள் எல்லாம் இந்த வேதத்தில் கொடுத்துருக்காருங்க. அதை அப்படியே எடுத்து நீங்கள் விசுவாசித்து பாருங்களேன். அவர் சொன்னபடியே எனக்கு நடக்கும் நீங்கள் நம்புங்களே, நிச்சயம் உங்களுக்குள்ள இந்த பூமி ஆசீர்வதிக்கப்படும். நீங்களும் முழுமையாக ஆசீர்வாதமாக இருக்கிறத பார்ப்பீங்க. தேங்க்யூங்க. காட் பிளஸ் யூங்க.